வயிற்றுல இருக்கிற ஆசிட் நெஞ்சுக்கு வந்து பட்டு நின்றாலே 10 வருஷத்துக்கு அப்புறம் நெஞ்சில் உணவு குழாயில கேன்சர் வருது. புதுசாக செய்கிறோம், எனக்கு அந்த ஃபுட்டு போரு, இந்த ஃபுட்டு போர் அடிக்குது, நாங்கள் புதுசாக தேடுவோம், எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இப்படி சொல்லி சொல்லி இதில் கெட்டு போனவங்க தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயே நல்லா செஞ்சு கொடுக்குற செஃப்ஸும் இதெல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு செஞ்சு கொடுக்குற ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க உண்மையாகவே அத்தன்டிக்காக அதை செய்யும் போது, அதுக்கு இயற்கையான சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதோடைய டேஸ்ட், அதோடைய அரோமா வேற லெவலுங்க. பட் நீங்கள் காமனாக போய் ஆக்சஸ் பண்ணுற நிறைய ஹோட்டல்ஸில், நிறைய கைந்தி பவன்ஸ்ல அவங்க செய்யறது, அவங்க யூஸ் பண்றது, அவங்கள நான் தப்புன்னு சொல்லல, பட் தே ஆல்சோ டோன்ட், அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு அவனுக்கே தெரியாது. அவங்க உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், உங்களுக்கு நல்லா டேஸ்டா பண்ணி கொடுத்து அவன் பிசினஸ் பெருக்கணும் பார்க்கறத தவிர உங்களுடைய ஹெல்த் பார்க்கறது யாரும் கிடையாது. ஸோ இது மாதிரி ஏன் வந்தது திடீர்னு கேன்சர், எனக்கு சின்ன வயசுல ஏன் வந்துச்சு, எனக்கு ஏன் அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்கறத விட தயவு செய்து உங்க ஃபுட்டை வந்து பாத்துங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸ்லீப்புங்க. ஸ்லீப்ன்றது ஸ்லீப்புக்காக சொல்லல, 8 மணி நேரம் தூங்குன்னு சொல்லல. நீ மனசை காமா வச்சுக்கிட்டு மொத்த நாளையும் ஒரு ஃபுல் டே நீ பயணம் செஞ்சனா ஆட்டோமேட்டிக்கா 4 hours 5 hours டீப் ஸ்லீப் கிடைக்கும். நீங்க டீப் ஸ்லீப்பே போறதில்ல சார். டீப் ஸ்லீப் போலனா உன் இம்யூனிட்டி குறைஞ்சிரும். அந்த இம்யூனிட்டி குறைஞ்சதுன்னா கேன்சர் செல்ஸா உருவாகக்கூடிய தசையில இந்த இம்யூனிட்டி போய் அட்டாக் பண்ணி கேன்சர் கொல்லணும். கொல்லாம விடும்போது தான் அவன் பெருசா வரலாம். கேன்சர் வராமலாம் இருக்காது. எவ்ரி டே ஒரு கேன்சர் செல் உருவாக ட்ரை பண்ணி தான் இருக்கு பாடியில. என்னோட இம்யூனிட்டி, உங்களோட இம்யூனிட்டி அதை தடுத்துறான். போயிட்டு அவன் தடுக்க முடியலன்னா the chances of next 1 year 10 yearsல ஒரு கேன்சர் செல், அது முக்கியமா வயசாகும் போது நம்மளோட பாடி இம்யூனிட்டி நேச்சுரலாவே வீக் ஆகும் போது அதுங்கெல்லாம் வந்துருது.